வணக்கம். ஆம், இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறோம். பல 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 பேர் வீடுகளில் மனைவி வந்து ஒரு மனைவியுடைய என்ன சொல்கிறது, மனைவியுடைய மனதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து செயல்படாமல் அந்த கணவர் வந்துட்டு இருக்காங்க. கணவரும் அதே மாதிரி அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த குடும்ப நபர்கள் செய்யலாம், அவங்களும் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காங்க. இப்போது இந்த மனைவியை நம்பி தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அம்மா தான் அந்த குழந்தைங்க கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த மனைவியை வந்துட்டு அந்த ஃபேமிலியில் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைகளை வந்துட்டு அவங்க வந்து நடத்துகிறாங்க இல்லையா? இதுதான் பேசிக்காக வந்துட்டு இதுதான் நடக்குது. ஏன்னா வேறு யார்கிட்டையும் அவங்களுடைய அந்த ஒரு மன வருத்தங்களை வந்து காமிக்க முடியாத சூழ்நிலை. அதனால் வந்து அந்த குழந்தைங்க கிட்டே அவங்க வந்துட்டு அந்த மன வருத்தங்களை காமிக்கிறாங்க இல்லையா? இதுதானே உண்மை. மன வருத்தம் காமிக்கிறாங்க. இது இப்போது அவங்க மன அழுத்தங்களை வந்து குழந்தைகிட்ட காமிக்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே கூட இருக்கக்கூடிய கணவருக்கும் தெரியும், அவங்க நான் வீட்டுக்கு கூட எத்தனை பேருக்கும் தெரியும். இருந்தாலும் அவங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் தான் சொல்ல குழந்தைங்களுக்கு யாரும் கிடையாது, குழந்தைங்களுக்கு தெரியவும் தெரியாது. சரியா? ஒரு 50% ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு முக்கியத்துவமே தர மாட்டேங்காங்க. குழந்தைங்களுடைய அதனுடைய வாழ்க்கைக்கு வந்துட்டு அதனுடைய எண்ணங்களுக்கும் அதே மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகளுக்கும் அவங்களுடைய கருத்துக்களுக்கு வந்து முக்கியத்துவமே இவங்க வந்து கொடுக்காம தான் நம்ம வந்து செயல்படுறோம் இல்லையா ஒரு ஃபேமிலியில். அப்போது அந்த அம்மா வந்துட்டு அந்த மன வருத்தங்களை வந்துட்டு அந்த பிள்ளைங்கிட்ட தான் காமிக்கிறாங்க இல்லையா? இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்போ பாதி பேர் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து நடக்குது. இதுக்கு வந்து தீர்வு இருக்கா? குழந்தைங்க பாதிக்கப்படாத மாதிரி நம்ம ஏதாவது மாற்று வழி இருக்கா அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது என்ன மாற்று வழி வந்துட்டு நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த மனைவி வந்து மனம் விட்டு பேசணும். அப்போது யாரையும் நம்ம வந்து ஒரு ஏஜுக்கு மேலே வந்து திருத்த முடியாது, சொல்லவும் முடியாது, அவங்கள கேட்கவும் முடியாது இல்லையா? கேட்க முடியாது. நம்ம சொன்னாலும் அவங்க வந்துட்டு அவங்கள வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு அந்த ஒரு